சாரதி எப்படி என்றார்? இந்த மும்மூர்த்திகளிலே ஒருவனா இருக்கின்ற ஆமா பிரம்மா விஷ்ணு சிவன் எப்படி சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் சிவன் மூணு பேர் யாரு? அப்படியானால் மும்மூர்த்திகளில் ஒருவனா இருக்கின்ற என்னுடைய பேர் கிருஷ்ணன். ஆமா தெரியாம எத்தனையோ பேசுறேன். ஆமா அறிந்தும் அறியாமலாம் தெரிந்தும் தெரியாமலாம் செய்த சகல குற்றங்களை பொறுத்து ரட்சித்திட வேண்டும். அப்படியானால் காலையில கடவுளுடைய பாதத்துல விழுந்திருக்காய், உனக்கு இந்த பொழுதுகளும் வருவாய் கிடைக்கும். ஆனால் பிள்ளை சாரதி, நான் இந்த உருவத்துடன் மட்டும் கிடையாது. எத்தனை உருவம் தெரியும்? கணவஸ்துவ கணபதியா இருக்கிறேன், லட்சிக்க நாராயணனா இருக்கிறேன், சிஷ்டிக்க பிரம்மதேவனா இருக்கிறேன், பசுகளில் நாராயணனா இருக்கிறேன், நாமத்தில் ராமனா இருக்கிறேன், ஆயுதத்தில் கோதண்டமா இருக்கிறேன், பட்சியல் கருடனா இருக்கிறேன், பசுகளில் ராமதனா இருக்கிறேன், வெள்ளிக்கு வேதமா இருக்கிறேன், மருத்தில் அரசம்பரமா இருக்கிறேன், ஹரிசுவையில் புலியா இருக்கிறேன், அரவாயத்தில் சேஷனா இருக்கிறேன், சேனாதிபதியில் முருகனா இருக்கிறேன், நவகிரகத்தில் சனியா இருக்கிறேன், ஒளியில சூரியனா இருக்கிறேன், நீரில மகரமினா இருக்கிறேன், நட்சத்திரத்தில் சந்திரனா இருக்கிறேன், வேதத்தில் வேதவியாசனா இருக்கிறேன், கண்ணுக்கு கண்ணா இருக்கிறேன், கண்ணுக்கு இனமையா இருக்கிறேன், கவனத்திற்கு முனியா இருக்கிறேன், வேதத்தில் வேதவியாசனா இருக்கிறேன், பாண்டவர்களில் அர்ஜுனனா இருக்கிறேன். கால வழி எல்லாமே நம்ம எதிரா என்ன கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்? இந்த பாண்டவர்களில் அர்ஜுனா இருக்கிறேன். இந்த மகாபாரதம் முடிப்பதற்காகவும் அங்காள பரமேஸ்வரிக்கு அகதி கொடுப்பதற்காகவும் இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவும் மாமன் கமிஷனரி மாலை உயிர் வதைப்பதற்காகவும் அசாதிக்கும் வசுதேவருக்கும் நான் கண்ணனாக பிறந்தேன். நான் திருடன் என்று சொன்னால் நான் சின்ன சிறு வயதா இருக்கிற போது கோபேஸ்வரி வீட்டுல சென்று தயிர் பால் திருடி உண்ணேன். எங்க அம்மா பால நிறையவே இருந்தது. ஆனால் திருடி திங்கிற புறம் ருசி அதிகம். இதெல்லாம் தவறான வார்த்தைகள். சரி, பாலை திருட்டுன்றத நான் பாடுற ருசியா இருக்கு. ஆமா. சரி, இன்னும் சின்ன சொன்னாங்களே என்ன சொன்னாரு? என்ன மாமியா வச்சுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு விரோதியா இருக்கின்றவர்கள் என்னை ரொம்ப சுத்தி காட்டுவாங்க. நான் இதெல்லாம் சாதாரண அதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி இந்த மாதிரி சண்டைக்காரனா தான் அவன் கூட ஏதோ திருடி எடுத்தான். இதெல்லாம் உண்மை நம்புறாங்க. அப்படியா? கோபால மாதரன் சொல்லக்கூடிய இடமாதர்களை ஆமா சொல்ல அந்த இடமாதர்களிடத்துல சென்று அந்த ஆடுகளை எல்லாம் பறித்து அவருடைய அவமானம் செய்யலையா, அதற்காகவே என்னை இப்படி எல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் ஒரு பேச்சா கிடையாது. இன்னொன்னு சொன்னாங்களா? என்ன என்னவா 4 கப்பா இப்படிக்குதாமே அது முடி அடிச்சாங்க. ஓஹோ, அதாவது நான் சென்று இந்த ஆயர்பணியிலே அந்த தயிர் பால் வெண்ணைகளை திருடி கொண்டு வந்து விட்டு பிறகு என்ன முடிக்க அடிச்சது. இப்படி அடிப்படல நாங்க யாருமே இல்லையா கிடையாது. ஆனால் இப்படி எல்லாம் சின்னஞ்சிறு வயதில் அடிப்பட்ட வாசி தான் நான் இப்போது இவ்வளவு சுகமா இருக்கிறேன். இப்ப கூட ஒண்ணு நடக்குது. தாய் வீட்டுல சின்னஞ்சிறு வயதுல ரொம்ப கொடுமையா இருக்கின்றவர்கள் அவரு கணவன் வீட்டுக்கு போனாலும் இல்ல பெரிய ஆள் ஆனாலும் ரொம்ப வசதியா இருக்காங்க. சின்ன வயசுல சுகமா இருந்தாங்கன்னா பெரிய ஆளாக கஷ்டப்படுறாங்க. ஆட்டு மட்டும் நீட்டு படுக்க முடியாது. பசு மாடு மந்த மந்தையாக மேய்த்து கொண்டிருக்கிற சமயத்துல மாட்டுக்கு காவல கூட படுத்து இருப்பேன். கிராமத்துடைய மாடுகள் எல்லாம் வந்திருக்கிற மகாலட்சுமி போயிட்டு கிருஷ்ணா இருந்தாலும் எனக்கு இப்போது நம்ம இந்த துவாராபுரி வீட்டிற்கு வேணும். இப்போது நாரதர் மீனியாக கேட்கிறது. இந்த சங்கல் கொண்டு வர பார்க்கலாம்.